அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். எதுக்குடா நடு ரோட்ல வந்து நிக்கிற? நான் பிரேக் போடாம இருந்திருந்தேன் இந்நேரம் நீ டயர்ல சிக்கி செத்து இருப்படா. நான் டயர்ல சிக்கி சாவனா? நீ தான் தாட்சாயணி கிட்ட சிக்கி சாக போற எஸ்எஸ்கே. என்னடா வளர்ற? சொத்து போனதும் பைத்தியம் பிடிச்சா? யாருக்கு பைத்தியம் பிடிக்க போகுதுன்னு இப்ப தெரிஞ்சிடும். அம்மா, ரேவதி அம்மா கிட்ட ரொம்ப நாளா ஒரு போட்டோவை கூடன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த போட்டோ இப்ப என் கையில சிக்கிருச்சு. டேய், என்னடா சொல்ற? ஆமா எஸ்எஸ்கே, இப்ப அந்த போட்டோ என் மொபைல்ல தான் இருக்கு. ரேவதி அம்மாக்கு தெரியாம அந்த போட்டோவா உங்க மொபைல்ல இருந்து எடுத்துட்டேன். அதை பார்த்ததும் நான் ஷாக் ஆயிட்டேன். நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க. செஞ்ச தப்புக்கு நீ தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அதான் இந்த போட்டோவை தாட்சாயணிக்கு அனுப்ப போறேன். ஏய் கௌதம், வேணாம். இத மட்டும் அவங்க பார்த்தாங்க, உன்னை ரோட்ல படுக்க வச்சு உன் மேல புல்டோசரை ஏத்தி அப்படியே நசுக்கிடுவாங்க. எஸ்எஸ்கே பயப்படுறத பார்த்தா அப்ப ரேவதி அம்மா இவனுக்கு எதிராக பெரிய ஆதாரமா வச்சிருப்பாங்க போல இருக்க. அது என்னன்னு இவன் வாயாலேயே சொல்ல வைக்கணும். என்ன எஸ்எஸ்கே, இந்த போட்டோவை தாட்சாயணியோட போனுக்கு அனுப்பட்டுமா? ஏய் கௌதம், வேண்டாம் வேண்டாம், அப்படி எதுவும் பண்ணாத. ஹே, எனக்கு எப்படிலாம் டார்ச்சர் பண்ண, அதுக்கு நான் உன்னை பழி வாங்க வேணா? அதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். இப்பவே உன் வண்டவாளத்தை உன் பொண்டாட்டிக்கு தெரிய வைக்க. டேய் 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 கௌதம், கௌதம் வேணாம் வேணாம். ஏய் ஏய் குடு, அது குடு குடு கௌதம், குடு. ஏய் குடுங்கறல, குடு. ஏய் ஏய் போடா. டேய் கௌதம், ப்ளீஸ் ப்ளீஸ் கையெடுத்து கும்பிடுறேன். ப்ளீஸ் இதை மட்டும் தாட்சாயணிக்கு அனுப்பிடாத. இதை மட்டும் தாட்சாயணி பார்த்தா என் வாழ்க்கையே நாசமாயிடும்டா. ப்ளீஸ் வேணாம். சரி, ரொம்ப கெஞ்சுற. வயசான ஆளாச்சேன்னு மன்னிச்சு விடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? நான் இந்த போட்டோவை அனுப்பாம இருக்கணும்னா நீ பண்ண தப்ப என்கிட்ட ஒத்துக்கோ. இல்ல ஒரே செகண்ட் இந்த போட்டோ தாட்சாயணி போனுக்கு போயிடும். ஏய் கௌதம், சொன்னா கேளு. அப்படி எதுவும் செஞ்சிடாத. அப்ப நீ பண்ண தப்ப உன் வாயாலே சொல்லு. சரி, நீ ஒத்து வர மாட்ட. தாட்சாயணி மேடம், உங்க புருஷனோட உண்மையான முகத்தை பாத்துக்கங்க. ஏய் வேணாம் 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 வேணாம். இல்ல இல்ல, நான் சொல்லிடுறேன். அப்படி வாடா வழிக்கு சொல்லு. ரேவதி அம்மாவும் இலக்கியாவும் என்கிட்ட மறைக்கிற விஷயத்த சொல்லு. சீக்கிரம் சொல்லு. என்னது கௌதமும் எஸ்எஸ்கேவும் பேசிட்டு இருக்காங்க? எஸ்எஸ்கே வேற பதட்டமா இருக்காரே. என்ன யோசிக்கிற? இப்ப நீ உண்மையை சொல்லல, ரேவதி அம்மா வச்சிருந்த போட்டோவை நான் தாட்சாயணிக்கு அனுப்பி வச்சிருவேன். சீக்கிரம் சொல்லு. அது வந்து நான் சொல்லு. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எஸ்எஸ்கே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வேண்டாம் வேண்டாம். என்ன சொல்லு. என்ன யோசிக்கிற? இப்ப சொல்றியா இல்ல போட்டோ தாட்சாயணிக்கு அனுப்பட்டுமா? அனுப்பு. அனுப்பிக்கோ. அனுப்பு கௌதம். நீ வச்சிருக்கிற போட்டோவை தாட்சாயணிக்கு அனுப்பு. ஏன் தயங்குற? அவ என்ன ரோட்ல படுக்க வச்சு என் மேல புல்டோசர் ஏத்தட்டும். நீ அனுப்புப்பா. சரி, நீ அனுப்ப கூட வேண்டாம். அந்த போட்டோல என்ன இருக்குன்னு சொல்லு பாப்போம். என்னடா முழிக்கிற? நீ சும்மா உன்கிட்ட போட்டோ இருக்குன்னு மிரட்டினா பயந்துருவனா? ஏய், இந்த எஸ்எஸ்கேவை ஏமாத்த பாக்குறியா? நீ பஞ்சத்துக்கு கிரிமினல் வேஷம் போடுறவன். நான் பிறந்ததுல இருந்தே கிரிமினல்டா. உன் வேலையை என்கிட்ட காட்டுறியா? டேய், உன்கிட்ட கொஞ்ச நேரம் விளையாட்டு காட்டலான்னு பயந்த மாதிரி நடிச்சேன்டா.
இந்த போட்டு வாங்குற வேலையெல்லாம் இதோட நிறுத்திக்க. அறிவுல நான் உனக்கு அப்பன்டா, நீ எனக்கு குழந்தை. போ போ போய் உன் ரேஞ்சுக்கு சின்ன பசங்க கிட்ட கண்ணாமூச்சி விளையாடு போ. டேய், நீ இப்ப வேணா தப்பிச்சிருக்கலாம், ஆனா உன்னை விட மாட்டேன்டா. கூடிய சீக்கிரமே நீ பண்ண தப்ப கண்டுபிடிச்சு உன்னை நார கிழிப்பேன்டா. ஏய், அதான் இப்ப கிழிச்சிய போதுண்டா. டேய், ஏன் தப்ப கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னு பெத்தவங்க யாருன்னு கண்டுபிடி. போடா போடா. டேய் டேய் டேய், சும்மா கத்தாதடா. போ போ. போட்டு வாங்குறான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப்